7 படிகள் என்ற தலைப்பில் படித்து கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் அறிய 7 படிகள், 7 ஸ்டெப்ஸ் டு த வில் ஆஃப் காட் என்று படித்தோம். இரண்டாவதாக 7 ஸ்டெப்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையில் வளர 7 படிகள் என்று படித்தோம். இன்றைக்கு 3வது படி. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா 7 ஸ்டெப்ஸ் டு ஓவர் கம் சின், பாவத்தை வெல்ல 7 படிகள் என்று 3வது படிக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு 4 படிகள் இருக்கிறது. பாவம் எப்படி ஜெயிப்பது என்பது பாவ மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய கேள்வி. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ என்று யோபு 7:1 வாசிக்கிறோம். பூமியிலே நாம் இருக்கும் அளவும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், போராட்டம் உள்ளேயும் உண்டு, போராட்ம் வெளியேயும் உண்டு என்று வேதம் நமக்கு அழகாக காட்டுகிறது. வசனங்களை வாசிக்கலாமா? ரோமர் 7வது அதிகாரம் 22லிருந்து 25 வரைக்கும் படித்தால் நமக்கு உள்ளே இருக்கிற போராட்டத்தை, ஸ்ட்ரகிள் விதின், உள்ளிருக்கிற போராட்டத்தை பவுல் சொல்லுகிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், உள்ளுக்குள்ள ஆசை ஆண்டோடைய கட்டளையெல்லாம் கடைபிடிக்கணும் என்று சொல்லி, ஆகிலும், அதுதான் பிரச்சனையே. எந்த பிரச்சனை? ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். என் உடல் உறுப்புகளிலே வேறொரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. உள்ளான ஒரு வாஞ்சை இருக்குது, ஆண்டோட கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய அவயவங்களிலே இன்னொரு பிரமாணம் இருக்கிறது, பாவ பிரமாணம். அந்த பிரமாணத்திற்கு நான் சிறையாகி போகிறேன். இப்போ போராட்டம் எங்கே? உள்ளேயே இருக்குது. பெருமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, போட்டி இருக்குது, வைராக்கியம் இருக்குது. நான் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன், வைக்க மாட்டேன் என்ற கெட்ட குணங்கள் எல்லாம் உள்ளான போராட்டங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 24-25, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த கேள்வி பவுலுக்கு மட்டுமல்ல, காலாகாலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். 2 ஊழியம் செய்கிறோமா? மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு, மனசில் நினைக்கத்தான் செய்கிறோம் ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படியணும்ட்டு. ஆனால் மாம்சம் என்ன செய்யுது? எதுக்கு கீழ்ப்படியுது? எதுக்கு ஊழியம் செய்யுது? பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யுது. அன்பான தேவ பிள்ளைகளே, உள்ளே இருக்கிற போராட்டம் இது. வெளியே இருக்கிற போராட்டம் என்ன? எபேசியர் 6:12-13 வாசிக்கிறோம். இதைத்தான் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் படிப்போம். எபேசியர் 6:12-13, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், இதெல்லாம் வெளியில் இருக்கிற எதிரிகள், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்ட்ரகிள் அவுட்சைட். உள்ளே போராட்டம், வெளியே போராட்டம் இருக்கிறதா? பிசாசனுடைய போராட்டங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய பொல்லாங்கனின் அக்கினி ஆஸ்திரங்கள், அப்படிலாம் படிக்கிறோம்ல. வெளியிலிருந்து வரக்கூடிய சோதனைகள், இச்சைகள், தூண்டுதல்கள், பாவ சோதனைகள் இருக்குல்ல. அப்போ உள்ளிருந்து போராட்டம், வெளியிலிருந்து போராட்டம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம்? நிர்பந்தமான மனிதன் நான், படித்தோம்ல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்குவார்? அந்த விடுதலைக்காக தாங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணி படிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த விலைக்காக ஸ்தோத்திரம். பாவ கோலத்தில் இருக்கிற எங்களை, பாவிகளாக, பிரதான பாவிகளாக இருக்கிற எங்களை அப்படியே விட்டு விடாமல், ஆண்டவரே,
விடுவிக்கும் வழியை எங்களுக்கு வேதாகமத்திலே தந்திருக்கிறீர். விடுவிக்கும் வழியாக இயேசுவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். இன்னும் நாங்கள் விடுதலை பெறாதவர்களாக பாவ அடிமைத்தனங்களிலேயே அதிகமாய் சிக்குண்டு சின்ன பின்னமாய் கிடக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த தியானம் தேவனுக்கு மகிமையாக, அடியாருக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வெளிப்புறத்தில் இருக்கிற தோற்றம், தோலுக்கு ஒரு விட்டமின் இருக்குது, அப்படி தானே? டி, விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விட்டமின் டி பிரச்சனையே வராதுங்க. ஏன் தெரியுமா? வெயில் காலம் தொடங்கும் போது கடுமையான வெயில், விட்டமின் டிக்கு பஞ்சமே கிடையாது. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆண்டவர் எப்படி இந்த பாவத்தை ஜெயிப்பது என்பதை நமக்கு 7 படிகளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஸோ we are going to look at 7 Ds. 7 D என்று நாம் படிக்க போகிறோம். முதல் காரியம், தீர்மானியுங்கள். டிசைட். பாவத்தை எப்படி ஜெயிப்பது? டிசைட், தீர்மானம் செய்யுங்கள். என்ன தீர்மானம்? நான் செய்ய மாட்டேன், என்னால் முடியாது என்று நமக்கு எதிரடையாக வரக்கூடிய சோதனைகளுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும்? தீர்மானம் செய்ய வேண்டும். ஐ காண்ட், ஐ won't. என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன். தானியேல் 1:8 பாருங்களேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு he decided in his heart that he would not defile himself with the king's food. ராஜாவுடைய ஆகாரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். பாபிலோன் எங்கேருந்தோ எங்கேயோ வந்திருக்கோம், எல்லாம் காஞ்சி போய் வந்திருக்கிறோம், மேய்ஞ்சு தள்ளுவோமே அப்படின்னு என்ன செய்யலை தானியேல். அவருடைய நண்பர்கள் இறங்கலை. பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானம் நமக்கு தெரியுமல்லவா? நான் செய்ய மாட்டேன். பைபிள் இன்னொரு சம்பவம் கூட இருக்குது. அந்த வசனத்தை நான் போடலை, இப்போ தான் மனசில் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, யோவாப் படைத்தலைவன், தாவீதுடைய படைத்தலைவன் தெரியும்ல. தாவீது, அப்சலோம், இந்த 2 கூட்டணிக்கும் பிரச்சனை. அப்போ அந்த அப்சலோம் தொங்கிட்டு இருப்பான் கர்வாலி மரத்தில். சரிதானே? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படி தொங்கும் பொழுது ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான் யோவாப்ட்ட, படைத்தலைவனை பார்த்து, ஐயா இந்த மாதிரி யாரை பார்த்தேன், அப்சலோமை பார்த்தேன், அவன் தொங்கிட்டு இருக்கிறான் வானத்துக்கு பூமிக்கு நடுவு அப்படின்னு. உடனே யோவாப் சொல்லுவான், நீ இதை சொல்கிறக்கா இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்தையா? நானாக இருந்து அவனை குத்தி கொண்டிருப்பேனே, நீ அவனை குத்தி கொண்டிருந்தால் உனக்கு இதெல்லாம் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வசனம் எடுங்களேன். 2 சாமுவேலில் 18ஆவது அதிகாரம். 2 சாமுவேல் திருப்பிக் கொள்வோம். 18ஆவது அதிகாரத்தில் இவன் இப்படி இந்த யோவாப் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு பாருங்களேன். வசனம் 11. அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் 1 கச்சையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். என்ன சொன்ன பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆசை, பரலோகத்துக்கு போனால் யார் இந்த மனுஷன், இவனை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்பப்போ பரலோகத்துக்கு போனால் இந்த மனுஷனை தான் பார்க்கணும். அவன் என்ன சொன்னான் பாருங்க, அந்த படைவீரன், தாவீதின் படைவீரன். வசனம் 12. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும். இவன் சொன்னது 10 தான் சொன்னான். யோவாப் சில்லற 10 வெள்ளிக்காசு தான் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. அந்த ராஜாவுடைய கட்டளை என் காதில் துணிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அவன் சொன்னான், நீ 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நினைச்ச மாட்டேன், ராஜாவின் மகன் மேல் கை போட மாட்டேன். So he decided in his heart that he would not touch Absalom. அப்சலோமே நான் தொட மாட்டேன். ராஜா கட்டளையிட்டார். உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே,
தீர்மானம். எப்படிப்பட்ட தீர்மானம் பார்த்தீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தீர்மானிக்கிறோமா? அப்படி தீர்மானித்த தானியேலுக்கு 1:9 படிக்கிறோம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நம்ம தீர்மானிச்சாதான் தயவு இரக்கமெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். சோதனையான காரியங்கள் நமக்கு நேரிடும். எப்படி ஜெயிக்கணும்? தீர்மானம், டிசைட். ஒருவேளை விழுந்துடுறாங்க, நான் தீர்மானம் பண்ணுறேன், அப்பப்போ விழுந்துடுறேன், விழுந்தாலும் சரி, மீண்டும் எழுந்து தீர்மானியுங்கள். அப்படி தான் நீதிமொழி 24:16 படிக்கணும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். சில நேரம் தவறுவோம். தவறுவது இயற்கை, மானிடம். தவறுவது மானிடம், மன்னிப்பது தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மன்னிப்பார். ஆக ஒருவேளை தவறிட்டோமா, திரும்ப எழுந்திருக்கணும். சிம்சோன் எழுந்திருக்கவில்லையா? ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று கேட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, தீர்மானியுங்கள். எது நமக்கு சோதனை அப்படின்னு நமக்கு தெரியும். யார் யாருக்கு எங்கெங்கே பிரச்சனை நமக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. தீர்மானியுங்கள். சிலர் கோபமாக இருக்கும், சிலருக்கு இச்சையாக இருக்கும், ஒரு வேளை பதவி ஆசையாக இருக்கும், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று இருக்கும். டிசைட். ரெண்டாவது, செகண்ட் டி, டிபெண்ட். சார்ந்திருங்கள். சார்ந்திருங்கள். யாரை சார்ந்திருக்கணும்? உயிர் தந்த இயேசுவை சார்ந்திருங்கள். உயிர் தந்த இயேசுவை சார்ந்திருங்கள். ஏன் ஏசப்பா உயிரை கொடுத்தாரு? மறக்கவே கூடாது. ரோமர் 6:3-4 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்? கல்யாணத்துக்காக எடுத்தோம்? கர்த்தருக்காக தானே எடுத்தோம். கர்த்தருக்காக மறுபடியும் பிறந்தோமே. அவர் உயிர் தந்தார், அவருக்காக என் உயிரை தருவேன் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தோமே, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். 4 வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அதுக்குத்தான் ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறதுக்காகத்தான் என்ன செய்தோம்? அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஏன் ஞானம் ஒழுக்கு பெற்றோம்? ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? அப்படின்றத நினச்சி நாம் இயேசுவை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். உயிர் தந்த இயேசுவை சார்ந்திருங்கள். இயேசுப்பா சொல்லியிருக்கிறாங்க. யோவான் 15:5 வாசிக்கிறோம். யோவான் 15:5 ரொம்ப அழகான வசனம், எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், மறக்கக்கூடாது, மனசில் பதிக்க வேண்டிய வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ. நான் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இயேசுப்பா சொல்லிட்டார். ஆகவே அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். யாரை அடுத்து சார்ந்திருக்கணும்? உள்வசிக்கும் ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். டிபெண்ட் ஆன் தி இன்ட்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், உண்மைதானே? அந்த உள்வசிக்கும் ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 10-13 பாருங்களேன். வசனம் 10 வாசிக்கிற, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அதாவது ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து உள்ளே இருப்பார். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், இந்த சரீரம் பாவத்து நிமித்தம் பாவத்துக்கு மரிச்சிருக்குமா, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து உள் வசித்தால் இந்த பாவம் என்ன செய்யாது? இந்த சரீரம் என்ன செய்யாது? பாவத்துக்கு ஓடாது, பாவம் செய்ய ஓடாது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலும் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதாவது பாவத்தை நோக்கி இந்த சரீரம் ஓடாதபடிக்கு ஆவியானவர் என்ன செய்வாராம்? பலன் கொடுப்பார். அப்போ யாருங்க சார்ந்திருக்கணும்? உன்னதங்களில் இருக்கிற இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சார்ந்திருக்க வேண்டும். அங்கே பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. அட்வொகேட் இன் ஹெவன் இஸ் கிரைஸ்ட்.
அட்வொகேட் இன் ஹார்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? உன்னதங்களில் இருக்கிற பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து, உள்ளத்திலேயே இருக்கிற பரிந்து பேசுகிறவர் யார்? ஆவியானவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறான்னு படிக்கணும். ரோமர் 8:26-27 வசனங்களில். ஆகவே நமக்கு 2 அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர் 2 பேர், மேலே ஒருத்தர் உள்ள ஒருத்தர். சரிதானே? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அன்பானவர்களே. ஆகவே உயிர் தந்த இயேசுவை சார்ந்திருக்கணும், அவரை எப்பொழுதும் சார்ந்திருக்கணும். உள்வசிக்கும் ஆவியானவரை நாம் எப்பொழுதும் சார்ந்திருக்கணும். அதாவது நம்ம நினச்சிடக்கூடாது பின்மாறி அப்படின்னா ஏதோ பிற்காலத்தில் ஆவியானவர் வருவார், நம்ம எல்லாத்தையும் நிரப்புவார், நம்மளாம் பயில்வான்களாகிடுவோம், பயங்கரமாக ஊழியம் செய்வோம், ஆவியானவர் பின்னாடி தான் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆவியானவர் துணை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தேவை. ஆகவே தேவ ஆவியின் பலனை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ டிசைட், இரண்டாவது டிபெண்ட், தீர்மானியுங்கள் என்று பார்த்தோம் முதல்ல. இரண்டாவது சார்ந்திருங்கள். வசனம் தொடர்ந்து சொல்லுது, ஆகையால் சகோதரரே, ரோமர் 8:12, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியான ஒரு உதவியினாலே சரீர செய்கைகளை, சரீர தீங்கான காரியங்களுக்கு தூண்டுகிற காரியங்கள் நம்ம என்ன செய்யணுமா? ஜெயிக்கணும். எல்லாம் முடியுமா நம்மால் அப்படின்னு ஒரு முனகல் நமக்கு இருக்கலாம். பலவீனர்கள் தான், நம் பாவிகள் தான். ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாவது, அறிக்கையிடுங்கள். டிக்ளேர். பாவத்தை வெல்வதற்கு என்ன செய்யணும்? மூணாவது டிக்ளேர் பண்ணணுமா? அறிக்கையிட வேண்டும். எவைகளை அறிக்கையிட வேண்டும்? வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளையும், ப்ராமிசஸ் அண்ட் கமாண்ட்ஸ் we should declare. வாக்கு தத்தங்களை அறிக்கையிடணும், ஆண்டோடைய கட்டளைகளை அறிக்கையிடணும். அந்த அவன் கட்டளையிட்டான் பார்த்தீங்களா, சொன்னேன்ல, யோவாபுடைய அந்த படை வீரன் தாவீதின் சேனையில் இருந்தவன் சொன்னான்ல, ராஜா கட்டளை இட்டாரே, he declared. சரிங்களா? அதை எங்கேயும் பொருத்தலாம். ராஜா கட்டளை இட்டாரே, அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள், அப்சலோமை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னதே அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவாகிய தேவன் நமக்கு சொன்னவைகள் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டாமா? ஒருவேளை மந்த புத்தியில் நிற்க மாட்டேங்குது, மனசுக்கு அந்த நேரத்தில், சோதனை நேரத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு நினைப்பூட்டுவார். பைபிளை படிக்கிறோம்ல, சத்திய ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள் உங்களை நடத்துவார், அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆவியானவர் இருந்தால் நினைப்பூட்டுவார். உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். எப்படிங்க அறிக்கையிடணும்? 3 விதமாக அறிக்கையிட வேண்டும். ஒன்று, டிக்ளேர் டு யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கங்க. பாருங்களேன், எபிரேயர் 13:5-6 வாசிக்கிறோம். நாமே சொல்லிக்கணுமா? என்ன சொல்லிக்கணும்? நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதுங்க, இருக்கிறது போதுங்க அப்படின்னு நாமே சொல்லிக்கணுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிக்கணுமா நாம? 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லணுமா? நீங்கள் 101ஆம் சங்கீதம் படித்து பாருங்களேன். 101ஆம் சங்கீதம் ஒரு சின்ன சங்கீதம். அந்த சங்கீதத்தில் கிறிஸ்டியன் லைஃப் 101 அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டியன் லைஃப் 101, கிறிஸ்தவ வாழ்க்கை 101, 101ஆம் சங்கீதம். பேசிக் 101 பேசிக்ஸ். அதில் சொல்லியிருக்கும் பாருங்கள், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தாவீது. நாமே சொல்லிக்கணும், டிக்ளேர் டு யுவர் செல்ஃப். எதனா செய்ய மாட்டேங்க அப்படின்னு நாமே சொல்லிக்கணும். சோதனையான காரியம் எதுவானாலும் நாம் அறிக்கையிடணும். 2வது, தேவனிடம் சொல்லுங்கள். அடுத்து யார்கிட்ட அறிக்கையிடணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னாராம்,
என்ன சொன்னார்? அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதம் 40:8 தாவீது தீர்க்க தரிசனமாக சொன்னதை, இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னதை தாவீது நிறைய தீர்க்க தரிசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் பாஸ்ட் பாடத்தில் கூட சொன்னாங்க. 22ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம், இயேசுவின் பாடுகள், அந்த சிலுவை மரணம் எல்லாத்தையும் பற்றி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது எழுதிட்டார். அதே மாதிரி சங்கீதம் 40:8 வாசிக்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10:7 சொல்லுவது போல் பவுல் எழுதுகிறார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆண்டவரே உங்கள் சித்தம் தான் நான் செய்வேன், உம்முடைய சித்தம் இதோ வருகிறேன். ஆண்டவரே உங்கள் சித்தம் நான் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரை சொல்லணுமா? பாருங்களேன், முழங்கால் போட்டு தான் எந்த நேரமும் சொல்லணும்னு கிடையாது. எப்பொழுதும் எங்கேயும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் பயணம் பண்ணினாலும் சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு கம்யூனிகேஷன் தேவனோடு எப்போதும் நான் வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? பாருங்கள் தொடர்ந்து, நீர் எபிரேயர் 1:9 ரொம்ப அழகான வசனம். இயேசு சொல்லுவது போல இருக்குது பிதாவை பார்த்து, நீர் பிதாவே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். லார்ட் யூ லவ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹேட் விக்கெட்னஸ். ஆண்டவர் எதை விரும்புகிறாரா? தேவன், ஆண்டவரே நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர், நானும் அப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். நீதியை விரும்புகிற இருதயம் எனக்கு தாரும். இப்போ தேவன்ட்ட அறிக்கையிடணும். 3வது பிசாசுகிட்டையும் சொல்லணும், அவன்கிட்டையும் சொல்லணும்ல. அப்படி சொன்ன மாதிரி பைபிள் இருக்கா? பாருங்களேன், பிசாசிடமும் சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் எல்லாம் படித்தோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து பேசுவார். அப்படி தானே? சொல்லியிருக்கிறதே எங்கே இருக்கு? சொல்லியிருக்கிறதுனாரு, சொல்லியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். எழுதியிருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன் சொன்னவொடனே என்னங்க தெரியுமா? சாத்தான் ரிட்டன் ஆயிடுவான். புரியுதா உங்களுக்கு? சாத்தான் ரிட்டன் ஆயிடுவான். நம்ம இட் இஸ் ரிட்டன் சொல்கிறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் பிரதியுத்தரமாக இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இயேசு 10ஆம் வசனம், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இப்படி சொல்லும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி தான் சொன்னார்? மெமரியில் இருந்து தான் சொன்னார். சரிங்களா? அவர் வாட்ஸ்அப் பார்த்துலாம் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சிந்தையில் வச்சிருந்தாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனங்களை மனசில் வச்சிருக்கணுங்க, மனப்பாடம் பண்ணணும். சினிமா பாட்டெலாம் பாருங்களேன், மனப்பாடம் பண்ணுறதே கிடையாது. தானாக போய் சக்குன்னு உட்காந்துக்குது மனசில். அப்படி தானே? தானாக போய் மனசில் உட்காந்துக்குது வேகமாக. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி முட்டி சொல்லி பார்த்தாலும் வரமாட்டேன். உண்மை தானே பிரியமானவர்களே? அப்போது அதுக்கு நேரம் நிறைய செலவழிக்கணும் வசனத்துக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னார். பிசாசை பார்த்தேன் ஓடி போயிட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே அறிக்கையிடுங்கள், டிக்ளேர் என்று பார்த்தோம். 4 பாவத்தை வெல்ல 7 படிகளில் 4வது படி என்னவென்றால் விட்டு விலகுங்கள். டெசர்ட்னா ஒன்று பாலைவனம் ஒரு அர்த்தம், சரிங்களா? இன்னொரு அர்த்தம் விட்டு விலகுங்கள், கைவிட்டு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. டெசர்டட் அப்படின்வாங்க. விட்டு விலகுங்கள். பாவ சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு விலக வேண்டும். எங்கேருந்து விலகணும்? ஒன்று, சோதனைக்குரிய இடம், பிளேஸ் ஆஃப் டெம்டேஷன். சோதனைக்குரிய இடம், அதை விட்டு விலகணும். சங்கீதம் 1:1 எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில்
உட்காராமலும். யார் கூட நடக்கக்கூடாதோ அவங்க கூட நடக்கக்கூடாது. யார் வழியில் நிற்கக்கூடாதோ அவங்க வழியில் நிற்கக்கூடாது. யார் கூட உட்காரக்கூடாதோ அவர்களோடு உட்கார கூடாது. பைபிள் ஒரு வசனம் நீதிமொழியில் இருக்குது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே இருக்குல்ல. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, நீ என்ன ஆயிடுவேன், நீ அப்படி ஆயிடுவேன். ஆகவே நடப்பது, நிற்பது, உட்காருவது, இந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலி பசங்க பாருங்களேன், இன்றைக்கி எல்லாம் உட்காந்தான் கிடக்குறாங்க. வாலிப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்கே உட்காந்தாலும் முந்தையாவது தெருவில் நின்று அரட்டை அடிச்சுட்டு இருப்பானுங்க. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும். இப்போ 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் 5 பேர் உட்காந்துருந்தாலும் 10 பசங்க உட்காந்துருந்தாலும் எல்லாம் உட்காந்து என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க? எல்லாம் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் பார்க்குறாங்க எல்லோரும். சமீபத்தில் ஒரு கண் டாக்டரை பார்த்தேன். நம்ம அட்வென்டிஸ்ட் டாக்டர் சேலத்தில் இருக்கார். எனக்கு கொஞ்சம் இந்த கிட்ட பார்வை, கிட்ட வச்சு பார்க்குறது கொஞ்சம் டல்லாக இருக்குது. ரொம்ப படித்து எழுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், நிறைய வாலிய பிள்ளைகள் இன்னைக்கு கண் பிரச்சனை, உள்ளுக்குள்ளே இரத்த கசிவோடு வருகிறார்கள், அது பிள்ளைகளுக்கே தெரியல. அந்த கண் டாக்டர் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு, நிறைய வாலிய பிள்ளைகளுக்கு உள்ளுக்குள்ளேயே இரத்த கசிவு. எதனால் தெரியுமா? எந்த நேரமும் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எந்த நேரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பைபிளை பார்த்துட்டே இருந்து வச்சுக்காங்களேன், ரத்த கசிவெல்லாம் வராது. பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தால் ரத்த கசிவு வராது. என்ன செய்கிறோம்? பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறோமா? வாலிய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறோமா? இல்லை அம்மாமார்கள் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, பிள்ளை அள வைக்காமல் இருக்கிறதுக்கு ஃபோனை தூக்கி கொடுத்துருவாங்க, பாரு அப்படின்னு. அதுவும் நடக்குது இன்றைக்கி. பிரியமான பெற்றோர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோதனைக்குரிய இடம் இப்போ எது தெரியுமா? என் பாக்கெட்டு தான். சோதனைக்குரிய இடம் எது? என் பாக்கெட்டு தாங்க, என் பேக்கு தான். அங்கே தான் என்ன வச்சுருக்கிறேன், மொபைல் வச்சுருக்கிறேன். சோதனைக்குரிய இடம் இங்கே தான் இருக்குது, என் பைக்குள்ளே இருக்குது, தேடிலாம் போக வேண்டாம். ஒரு காலத்தில் பிள்ளைகள் உலகமெல்லாம் சுற்றுனாங்க, ஊரெல்லாம் சுற்றுனாங்க. நான் சின்ன வயசுல அப்படி தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, அங்கே ரவுண்ட் அடிப்பேன். இப்போ பிள்ளைகள் உலகமெல்லாம் சுற்ற வேண்டாம், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே உலகமெல்லாம் சுற்றலாம். என்ன வந்துருச்சு? கூகுள் வந்துருச்சு, அப்படி தானே? வீட்டுக்குள்ளே உட்காந்து உலகமெல்லாம் சுற்றலாம். அன்பானவர்களே, நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சங்கீதம் 1:1 நமக்கு அழகான எச்சரிப்பை கொடுக்கிறது. நீதிமொழிகள் 4:14-15 துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பார்த்தீங்களா, விட்டு விலகு, அதான் படிக்கிறோம். நான் படிக்கிற 4வது பாடம் டெசர்ட், விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதனைக்குரிய இடத்தை விட்டு விலகணும். நீதிமொழிகள் 5:8 பாருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அவள் எவ்வளோ ஒருத்தி நினச்சிக்காதீங்க. ஒருவேளை நம்ம மொபைலில் பார்க்குற சினிமா நடிகையாக இருக்கலாம், அல்லது சினிமா நடிகராக இருக்கலாம். ஒரு அப்பா ஒரு நாள் ரொம்ப வேதனையாக சொன்னார், பாருங்க ஐயா, அம்மா அப்பா ஃபோட்டோ கூட வைக்க மாட்டேங்கிறான், சினிமா நடிகையாக தான் வச்சுருக்கிறான் அப்படின்னு ஒரு அப்பா என்கிட்ட சொன்னார். நீங்கள் அப்படி தான் இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன பாவம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாது நம்ம ஏதோ பாவங்களில் சிக்கி இருக்கிறோம் என்று. சோதனைக்குரிய இடத்தை விட்டு விலகணும். அடுத்து எங்கேருந்து விலகணும்னா, சோதனைக்குரிய நபர்களை விட்டு விலக வேண்டும். அதுக்காக பேச வேண்டாம், பழக என்னென்னா என்ன லிமிட், அவ்வளோதான். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33-34 வாசிக்கிறோம். ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் கரப்ட் குட் மேனர்ஸ், இங்கிலீஷில் இருக்கு. ஈவில் கம்யூனிகேஷன்ஸ், இன்றைக்கி நம்ம மொபைலில் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் தான். ஆகாத சம்பாஷணை, ஆகாத தொடர்புகள்,
நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு, இது என்ன காலம் அப்படின்னா, பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொள்ள வேண்டிய காலம். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். தெளிந்தவர்களாக இருக்கணுமா? தெளிந்தவர்களாக இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? நைட்டு படித்தோம்ல, விழுங்கிடுவான். சாத்தா என்ன செஞ்சிருவான்? விழுங்கிடுவான். அவன் நம்ம விழுங்குறான் நமக்கே தெரியாது. விட்டு விலகுங்கள். யாரெல்லாம் அப்படி விலகுனாங்க? யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு ஓடினான். வசனம் இங்கே கொஞ்சம் மாறி இருக்கு. 2 பேதுரு 2:5 இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நோவா பற்றி வரும். சரி, நம்ம யோசேப்பை பற்றி படித்தோன்னா, யோசேப்பு என்ன பண்ணான்? நமக்கு இந்த கதை தெரியும். தினம் அந்த அம்மா வந்து சோதிச்சா அவனை, அப்படி தானே? போத்திபார் மணி தினம் அப்படி தான் பைபிள் இருக்கு. நித்தம் சோதித்தாள். அவன் நித்தம் ஜெயிச்சாங்க. ஒரு டைம் ரொம்ப பீக்கில் போயிடுச்சு, பயங்கரமான சோதனை. அப்போ தான் ட்ரெஸ்ஸை விட்டு ஓடிட்டான். நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே, அப்படி தான் பைபிள் சொல்லுது, எல்லாரும் துன்மார்க்கர், தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். வாசிக்கிறோம் அதே 6ஆம் அதிகாரத்தில். ஆனால் பாருங்களேன், ஒரு டைம் வந்துச்சு, அவன் கரெக்டாக உள்ளே போயிட்டான். இந்த ஜனங்களை விட்டு அவன் விலகி நோவா பேழைக்குள் புகுந்தான் அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள் படித்தால் நமக்கு தெரியும். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அப்படின்னு வாசிக்கிறோம். வசனத்தெல்லாம் நீ படித்து பார்த்துக்க. அதே போல் லோத்துவும் சோதமுக்குள்ளே தான் கிடந்தான். குடும்பமே ஏறக்குறைய கெட்டு போச்சு. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, வெளியே போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் வெளியில் போகல. பாருங்களேன், பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தேவன் அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே அவன் தாமதித்து கொண்டே இருந்தானோ. சரிங்களா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. அந்த லோத்து அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் ஆண்டவர் வார்னிங் கொடுத்துட்டாரு. 2 ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, எப்பா நீ இந்த ஊரை விட்டு வெளியில் போய் இருக்காத அப்படின்னு. அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் தேவன் அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே இந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அவன் கையும் மனைவி கையும் அந்த 2 பெண் பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் கையும் பிடிச்சி என்ன பண்ணாங்களாம்? இழுத்து கொண்டு போய் வெளியில் விட்டாங்க. சோதனைக்குரிய நபர்கள் இருந்த இடம் சோதம் கொமோரா. அங்கிருந்து லோத்து வெளியேறினான், சோதமை விட்டு வெளியேறினான். யோசேப்பு ஓடி போயிட்டான், நோவா பேழைக்குள்ளே போயிட்டான், லோத்து வெளியேறிட்டான். பெரியமான தேவ பிள்ளைகளை செய்யணும். நாம் அந்த சம்பவம் நன்றாக அறிந்திருக்கிறோம், லோத்து குடும்பத்தின் சம்பவம். மால்கோம் மகரிட்ஜ் யார் இவர்? பிரிட்டிஷ் ஃபிலாசபர், இங்கிலாந்தின் ஒரு புகழ்பெற்ற ஒரு தத்துவ மேதை. தன்னுடைய பின் நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆல்சோ ஹி வாஸ் எ ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகை நிருபர். இந்தியாவில் தன்னுடைய இளமை காலத்தில் இங்கே வந்துட்டு இந்த ஜேர்னலிஸ்ட் வேலை செய்கிறதுக்காக வந்தார். அப்படி இந்தியாவில் அவர் இருந்த அந்த இளமை காலத்தில், இளமையில் அப்படி தான் இருப்பார், ரொம்ப அழகாக. ஒரு நாள் அவருக்கு என்ன ஆசைன்னா, ஒரு ஆற்றுல போய் குளிக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும்னு போனார். ஏன்னா வெளிநாட்டில் இந்த மாதிரி ஆற்றுல குளத்தில் பொது இடங்களில் அப்படி ஏரி இந்த மாதிரி இடங்களில் குளிக்கிறது ரொம்ப சகஜம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப சகஜம். பார்த்தீங்களா? இவருக்கு ஆசை வந்துச்சு ஆற்றுல போய் குளிக்கணுன்ட்டு ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சாயங்காலத்தில் போனார். சாயங்கால நேரம் அப்படி கொஞ்சம் இருட்டு நேரம் என்ன பண்ணாரா, அப்படி உள்ளாடைகளோடு தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. அப்படி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு பெண் குளிக்க ஆற்றுக்குள்ளே இருக்கிறான். சாயங்கால நேரம், இவருக்கும் சாயங்காலத்தில் குளிக்கணும்னு அந்த ஆசையில் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டார். இவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது அந்த பெண் பக்கத்தில் போயிடணும், அந்த பெண்ணை அணுக வேண்டும், அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பிரச்சனை இவருக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவரே எழுதியிருக்கிறார், எனக்கு இருந்த பிரச்சனை தான் வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணாரா, மனசு படக்குன்னு அடிக்குது, இப்படி செய்யலாமா? ஒய்ஃப் வேறு அப்பப்போ நினச்சிக்கிறார்,
கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த டைமில் அவருக்கு இந்தியா வந்த டைமில் அவர் கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஒய்ஃபை கொஞ்சம் நினச்சிக்கிறாரு. ஒய்ஃப் பேர் கிட்டி மகரிட்ஜ், கேத்தரின் மகரிட்ஜ். கேத்தரின்றதை சுருக்கமாக கிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், கிட்டி மகரிட்ஜ். அப்போ மனைவியை நினைக்கிறாரு, ஐயோ மனைவிக்கு ரொம்ப துரோகம் செய்கிறதா, அதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லி தான் எத்தனையோ முறை தப்பிச்சிருக்காரு சோதனையில் இருந்து. ஆனால் இப்போ மனைவி ஞாபகம் வந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாராம், தண்ணிக்கு அப்படியே மூழ்கி நீச்சல் அடித்து சாருன்னு அந்த பக்கம் போயிட்டார். அவர் போகிறக்குள்ளே அந்த பெண்ணை என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி கரை ஏறிட்டாங்க. அவர் கிட்ட போகிறாரு. கிட்ட போய் அந்த பெண்ணை அப்படியே தொட்ட உடனே அந்த பெண் அப்படியே திரும்பினாங்களாம். திரும்பின உடனே இவருக்கு பயங்கர ஷாக். என்னாச்சு தெரியுமா, அது வயசான ஒரு பாட்டி. அது ஒரு வயசான பாட்டி. அப்படி சிரிச்சிட்டான். வாயில் ஒரு பல்ல கூட காணும், ஒரு பல்ல கூட. ஐயோ, தூரத்துலேருந்து பார்த்து ஏமாந்துட்டேனே. சரி, இதாவது பரவாயில்லன்னு பார்த்தா அந்த அம்மா உடம்புல பார்த்தா அங்கங்கே தொழுநோய், லெப்ரசி, தொழுநோய், குஷ்டம். அப்போ வேகமாக மின்னல் வேகத்தில் அப்படி திரும்பினாராம் ரிட்டர்ன் வர்றதுக்கு. அப்படி திரும்புகிற சமயத்தில் மனசில் யோசித்தாராம், சே, இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை, குஷ்டரோகம் உள்ள ஒரு பெண்ணை இப்படி நான் தெரியாமல் தேடி வந்துட்டேன்னு, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ குஷ்டரோகம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு காரியம் மனசில் நினச்சார். ஆண்டவரே, என் இருதயம் எவ்வளோ மோசமாக இருக்குது, ஈவன் மை ஓன் ஹார்ட், என் இருதயமும் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் உணர்ந்தாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, விட்டு விலகணும். அவர் தொட்டு தான் விலகினார். அப்படி தானே, தொட்டு தான் விலகினார். நல்ல வேலை. நான் யோசித்து பார்த்தேன் அந்த கதையை படிச்சுட்டு, ஒரு வேளை அது பாட்டியா இல்லாட்டி பாவம் செய்திருப்பாரோ. அன்பான தேவ பிள்ளைகளை, விட்டு விலகுங்கள். ஐந்தாவது, 5th D, ஐந்தாவது என்ன செய்யணும், பாவத்தை வெல்ல செய்ய வேண்டியது என்ன? வெறுத்து விடுங்கள் அல்லது மறுத்து விடுங்கள். டினாய். பைபிள் சொல்லுது பாருங்களேன். தீத்து 2:11-13 வாசிக்கிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்கணும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி வாழணும். தேவபக்தியோடு தெளிந்த புத்தியோடு வாழணுன்றதுக்காக அப்படி 2ஆம் வரைக்காக காத்திருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன படிக்கிறோம்னா, உலக இச்சைகளுக்கு நோ சொல்ல வேண்டும். சொல்கிறது கஷ்டம்தான், மாம்சத்தில் போராட்டம் தான். உலக இச்சைகளுக்கு நோ சொல்வது ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலக இச்சைகள் இருக்கே, வாலிபத்தின் கவர்ச்சிகள், இச்சைகள் எல்லாமே, ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, தேன் மாதிரி இருக்குமா, வாயில் தேன் மாதிரி இருக்குமா. இந்த இச்சைகள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகள், ஆபாசங்கள் எல்லாமே வாயில் தேன் மாதிரி இருக்கும். வாயில் தேன் போல் இருக்கும். ஆனால் வாளில் என்ன இருக்குமா, வாளில் விஷம் போல் இருக்கும். லௌகீக இச்சைகள், லௌகீக கவர்ச்சிகள் எல்லாமே தேன் மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தேன் போல தான் இருக்கும். ஆனால் பின்னாடி அது என்னவா மாறிடும், விஷமாக மாறிடும். ஆகவே அந்த உலக இச்சைகளை வெறுத்து அப்படின்னு பவுல் சொல்கிறார், வெறுக்க வேண்டும். உலக இச்சைகளுக்கு நோ சொல்லணும். தேவ சித்தத்திற்கு ஆம் என்று நாம் சொல்ல வேண்டும். 1 யோவான் 2:15-17 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகம் கவர்ச்சியாக தான் இருக்கும். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அழகு எத்தனை நாளைக்கு? ஒரு நபருக்கு அழகு இருக்குன்னா எவ்வளோ நாளைக்கு அழகு?
ரோஜாப்பூ மாதிரி. அழகு என்பது ரோஜாப்பூ மாதிரி. காலையில் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், சாயங்காலத்தில் வாடி போயிடும். அது நம்ம அழகாக இருக்கலாம் அல்லது அடுத்தவங்க அழகாக இருக்கலாம், யார் அழகுனாலும் சரி, நாம் தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எல்லை மீறாமல் அளவோடு அவசியமானவைகளை அனுபவியுங்கள். எல்லை மீறாமல் அளவோடு அவசியமானவைகளை அனுபவிக்க வேண்டும். சாப்பாடுனாலும் சரி, எதுனாலும் சரி, தின்பண்டனாலும் சரி, எதுவானாலும் சரி. பிரியமானவர்களே, பாருங்களேன், பைபிள் அழகாக 2 வசனங்கள் பவுல் சொல்லுவார். 1 Corinthians 10:23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. யாருங்க என்ன கேட்பான்? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அவரே மேட்ரின்னு சொல்லிட்டு அவரே பதிலின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்களேன், 1 Corinthians 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். That's the decision. புரியுதுங்களா? நான் அடிமைப்பட மாட்டேன். இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இதை அனுபவிச்சா, இதை செஞ்சா, அல்லது இதை பார்த்தா எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? புரியுதுங்களா? இல்லை, அப்போ விட்டுரு, வெறுத்து விடு. சரிங்களா? டினாய் இட். அதனால தான் டேனியல் டினை பண்ணார். வேண்டாங்க, இந்த ராஜா சாப்பாடெலாம் வேண்டாம், 10 நாள் எனக்கு மரக்கறி தண்ணீர் எல்லாம் கொடுங்க போதும். டினாய் போல்லி, தைரியமாக டினை பண்ணார். சில காரியங்களை தைரியமாக டினை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். அதை பவுல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? சரி, 6வது காரியம், 6-7 அதோடு முடிக்கிறோம். பாவத்தை வெல்ல 6வது படி என்ன செய்யணும்? மனமகிழ்ச்சியாக இருங்கள். டிலைட் இன் த லார்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. டிலைட் யோர் செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். 2 காரியங்களில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணுங்க. எப்படின்னு பாருங்களேன், தேவ ஜனத்துடன் ஐக்கியம். பாருங்களேன், 4 பேர் கூடுனாலே சந்தோஷம் தான் எப்போவுமே, சரிதானே? தேவ ஜனத்தோடு ஐக்கியம் இருக்கணும். 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடணும். வாலி பிள்ளைகளே, பெரியவர்களே எல்லாரும், இச்சைகள் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. சர்வசாதாரண இச்சைகள் இன்னைக்கு, கவர்ச்சிகள், ஆபாசங்கள் சர்வசாதாரணமாயிடுச்சு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யார் கூட சேரணுமா? சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு சேர்ந்துக்கணும். அப்படி சேர்ந்துக்கிட்டாதான் நீதியை, விசுவாசம், அன்பு, சமாதானம் எல்லாம் அடைய முடியும். சரிங்களா? அப்போ தேவஜனத்தோடு ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு தாங்க ஆண்டவர் நம்மை வாரம் சர்ச்சுக்கு வர வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவஜனத்தோடு ஐக்கியம். அடுத்து தேவஜனத்தோடு ஆராதனை. ஐக்கியம் இருக்கணும், ஆராதனை செய்யணும். சங்கீதம் 122 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அதாங்க டிலைட்டிங் இன் த லார்ட். டிலைட். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு. நம்ம ஒன்று செய்யலாம். வாரம் வரும்பொழுது ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வரணுங்க. இந்த 7 நாள் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சார், சரி 6 நாள் கூட வச்சுக்கோங்களேன், இந்த 6 நாட்கள் ஆண்டவனுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, சனிக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வாரமெல்லாம் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்கிறோமா? ஓய்வு நாள் அப்படித்தான் செய்யணும். லிஸ்ட்டு போட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தனிப்பட்ட முறையில், குடும்பமாக செய்யலாம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 காரியம் மிக அவசியம். தேவ ஜனத்தோடு ஐக்கியம், தேவ ஜனத்தோடு ஆராதனை. இந்த 2லும் ஆர்வமில்லா நிலை என்ன நிலை? அபாய நிலை. இந்த 2லையுமே ஆர்வம் இல்லாமல் யாராவது இருக்கிறார்களா? அவங்க டேஞ்சர் பாயிண்டில் இருக்கிறாங்க. அபாய நிலை. மனதில் வைத்துக் கொள்ளுவோம். 7வது கடைசியா 7வது படி, பாவத்தை வெல்ல 7வது படி, விடுவியுங்கள். டெலிவர். நம்ம அப்படி ஒவ்வொன்றா அந்த 6 காரியங்கள் பார்த்தோம்ல, ஒவ்வொன்றையும் ஆண்டோட ஒத்தாசையோடு செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? விடுதலை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி ஏதாகிலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா? முன்னாடி வந்து சாட்சியா? பெரும்பாலும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சீக்ரெட். உண்மை தானே? இந்த பாவத்தை நான் ஜெயிச்சேன் சொல்ல முடியுமா நம்ம? அப்படி பெரும்பாலும் நம்ம சொல்கிறதே கிடையாது. உண்மை தானே? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், இப்படித்தான் சொல்கிறோம். எனக்கு இந்த பாவத்தில் வெற்றி கொடுத்தார், இந்த கோபத்தில் வெற்றி கொடுத்தார், இந்த இச்சையில் வெற்றி கொடுத்தார் சொல்ல முடியுமா? விடுவியுங்கள். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுவிக்கிறதை இயேசு செய்தார். பாருங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் கண்டு இயேசு கிறிஸ்து வாசித்தாராம் ஜெபாலயத்தில். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து அந்த விடுதலை அளிக்கிற ஊழியத்தை அவர் செய்தார். நாமும் செய்ய வேண்டும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. யோவான் 10:16. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணுங்க? ஊழியம் செய்யணும். அவ்வளோதான். சபையாக சேர்ந்து ஆராதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த சபை ஐக்கியம் இருக்கேன், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் ரொம்ப அவசியம். அது 6வது பாயிண்ட்டை பார்த்தோம். 7வது பாயிண்ட் என்ன? அந்த ஐக்கியத்தோடு அப்படியே சர்ச்சை முடிச்சு ஓடி போயிடக்கூடாது. நம்மால் இயன்ற ஊழியங்களை ஆண்டவருக்காக செய்யணும். என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏசு சொன்னார் பாருங்க, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். கீப் யுவர் செல்ஃப் பிஸி இன் காட்ஸ் ஒர்க். ஆண்டோடைய ஊழியத்தில் எப்போ பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும். சோம்பேறித்தனமாக மாடியில் ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தாவீது கதையாகி போயிடும். அதை என்ன சொல்ல வேறு? சோம்பலுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். மாடிக்கு போகிற தப்புன்னு சொல்லலை. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, சும்மா இருந்துடக்கூடாது. இயேசு செய்தார் விடுதலை கொடுக்கும் ஊழியத்தை, நாமும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பார்த்துங்க எப்படி செய்யணும். யாக்கோபு 5:20. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போன மார்க்கத்தில் யார் இருக்கா? பாவிகள். நாமும் பாவிகள் தான், ரட்சிக்கப்பட்ட பாவிகள். சரிதானே? ரட்சிக்கப்படாத பாவிகள் உண்டு. அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிறதுல ஊழியத்துக்கும் இடம் இருக்குது. ஊழியத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏசு செய்தார், நாமும் செய்யணும். செய்தால் நாம் பலப்படுவோம். செய்தால், ஊழியம் செய்தால் சிற்றின்ப ஆசைகள் சிதறி போயிடும். அந்த ஊழியத்தை செய்தால் அதிகமான கிருபையை நாம் பெறுவோம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்ம போய் மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொன்ன வச்சுக்கோங்களேன், ஆண்டன்னு நமக்கு நிறைய சத்தியங்கள் கொடுப்பார். மற்றவர்கள் பலப்படுத்தினால் நம்மை பலப்படுத்துவார். நீதிமொழி 11:25-30 வாசிக்கிறேன். 30ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்படிப்பட்ட ஞானத்தோடு செயல்படுகிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும், பாவ போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் என்ன செய்யணும்? பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர நாம் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யணும். பரிசுத்தத்தில் வளர்கிறவர்கள் பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும். புரியுதா உங்களுக்கு? பெரியமானவர்களே, 7 படிகள் என்னென்ன குயிக் அறிவிய பண்ணிடுறோமா?
நம்பர் 1 என்னது? டிசைட், தீர்மானியுங்கள். 2வது டிபெண்ட், சார்ந்திருங்கள். 3வது டிக்ளேர், அறிக்கையிடுங்கள். 4வது டெசர்ட், விட்டு விலகுங்கள். 5வது டினாய், வெறுத்து விடுங்கள், மறுத்து விடுங்கள். 6வது மனமகிழ்ச்சியாயிருங்கள், டிலைட். 7வது விடுவியுங்கள், டெலிவர், செய்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சின்ன ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, பாவ போராட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் வழி வைத்திருக்கிறீர். நீரே வழி, உடைய வசனமே வழி. இரவும் பகலும் வசனத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையில் முன்னேற கிருபை செய்யுங்க. இயேசுவை எப்பொழுதும் சார்ந்திருக்க உதவி செய்யும். இந்த பாடங்கள் எங்கள் மனதிலே தங்கி எங்கள் வாழ்விலே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.